அமெரிக்காவுக்கு உதவும் வளைகுடா நாடுகளின் எரிசக்தி கட்டமைப்புகள் முழுமையாக அழிக்கப்படும் என்று ஈரான் எச்சரித்திருக்கும் நிலையில் திடீர் திருப்பமாக ஹார்முஸ் நீரிணை பாதுகாப்பில் அமெரிக்காவுக்கு அனைத்து உதவிகளையும் செய்ய தயாராக இருப்பதாக நாட்டோ நாடுகள் அறிவித்திருக்கின்றன. வளைகுடா நட்பு நாடுகளின் உதவியுடன் ஈரான் மீது அமெரிக்காவும் இஸ்ரேலும் வான்வழி தாக்குதல்களை தீவிரப்படுத்தியுள்ளன. இந்நிலையில் ஈரானின் தாக்குதல் குறித்து அந்நாட்டு ராணுவ செயல் தளபதி காதம் அல் அன்பியா வெளியிட்டுள்ள அறிக்கையில், ஈரானின் எரிசக்தி கட்டமைப்புகள் மீது தாக்குதல் நடத்தியதன் மூலம் எதிரிகள் ஒரு பெரும் தவறை இழைத்துள்ளனர் என்றும், இதற்கான பதிலடி நடவடிக்கை தற்போது நடைபெற்று வருகிறது, அது இன்னும் முடிவடையவில்லை என்றும் தெரிவித்துள்ளார். மேலும் இதுபோன்ற ஒரு தாக்குதல் மீண்டும் நிகழுமாயின் அமெரிக்கா மற்றும் அதன் நட்பு நாடுகளின் எரிசக்தி கட்டமைப்புகள் முழுமையாக அழிக்கப்படும் என்றும், பதிலடி நடவடிக்கை முந்தைய தாக்குதல்களை விட பல மடங்கு தீவிரமானதாக இருக்கும் என்றும் எச்சரித்துள்ளார். இதனிடையே இஸ்ரேலின் ஹைஃபா நகரில் உள்ள மிகப்பெரிய எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலை மீது ஈரான் ஏவுகணை தாக்குதல் நடத்தியுள்ளது. இந்நிலையில் செய்தியாளர் சந்திப்பில் பேசிய இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகு, மக்கள் நினைப்பதை விட ஈரான் உடனான போர் விரைவில் முடிவுக்கு வரும் என கூறினார். போரில் நாம் வெற்றி பெற்று வருகிறோம் என்றும், ஈரான் அழிந்து வருகிறது எனவும் தெரிவித்த அவர், யுரேனியம் செறிவூட்டவும் பாலிஸ்டிக் ஏவுகணைகளை உருவாக்கவும் ஈரானிடம் திறன் இல்லை என்றார். ஹார்முஸ் நீரிணை மூடப்பட்டதால் கச்சா எண்ணெய் தட்டுப்பாடு நிலவும் சூழலில் வளைகுடா நாடுகளின் எரிசக்தி கட்டமைப்புகள் தகர்த்தப்பட்டால் அடுத்த பல வருடங்களுக்கு அதன் தாக்கம் இருக்கும் என கூறப்படுகிறது. இதனிடையே ஹார்முஸ் நீரிணை விவகாரத்தில் அமெரிக்காவுக்கு முதலில் உதவ மறுத்த நேட்டோ நாடுகள் திடீர் திருப்பமாக கச்சா எண்ணெய் போக்குவரத்தை உறுதிப்படுத்தும் வகையில் ஹார்முஸ் நீரிணை பாதுகாப்புக்கு அனைத்து உதவிகளையும் செய்ய தயாராக உள்ளோம் என்று கூட்டாக அறிக்கை வெளியிட்டுள்ளன. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.